14 வருட பயணங்க நண்பனுக்கு நன்றி வருத்தமாக இருக்குன்னு அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு அஸ்வின் குறித்து விராட் கோலி உருக்கமாக சொல்லியிருக்காரு. அதே போல் ரோஹித் சர்மாவும் அஸ்வின் ஓய்வு குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு விராட் கோலி ரோஹித் சர்மா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய அணியை சேர்ந்த ஜாம்பவான் வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்த சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வின் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற போகிறதா கபா டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு தனது ஓய்வு அறிவித்து வீட்டுக்கு வந்திருக்காரு. 287 சர்வதேச போட்டிகளில் விளையாண்ட அஸ்வின் 394 ரன் 765 விக்கெட் எடுத்து இந்திய அணிக்காக பல சரித்திர சாதனைகளை பண்ணியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா அஸ்வின் ஓய்வு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன பேசினார்னா, போர்த் டெஸ்ட் மேட்ச் முடிவுக்கு பிறகு அஸ்வின் ஓய்வு முடிவு குறித்து நான் அறிஞ்சேன். ஓய்வு முடிவை எடுக்கிறதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பாரு, சிந்திச்சிருப்பாரு. அதே போல் இந்திய அணிக்கு தற்போது என்ன காம்பினேஷன் தேவை, இந்திய அணிக்கு தற்போது என்ன தேவை அப்படிங்கிறதும் அஸ்வினுக்கு தெரியும். அதே போல் ஆஸ்திரேலியா மண்ணில் எத்தனை ஸ்பின்னர்களை களமிறக்கலாம், யாரை களமிறக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. இதனால் நான் போர்ட் டெஸ்ட்டுக்கு பின்பு இந்திய அணியில் இணைந்து எந்த ஸ்பின்னரை அடுத்த போட்டியில் களமிறக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையில் இருந்தோம். அதன் பிறகு தான் அஸ்வின் பகல் இரவு டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டார். 3வது டெஸ்ட் மேட்ச்சில் அவர் விளையாட வைக்க முடியலை. ஸோ இந்திய அணிக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்திய அணி நலன் கருதி அவர் இந்த ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. அஸ்வினுடைய இந்த முடிவை நாங்கள் மதிக்கிறோம். இந்திய அணிக்காக பல்வேறு போட்டிகளில் அவர் மிக சிறப்பாக மேட்ச் வின்னராக இருந்திருக்கார். அதே போல் லோயர் ஆர்டரில் பேட்டிங்கும் விளையாண்டுருக்கார். ஸோ அவருடைய சாதனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அண்டர் 17 கிரிக்கெட் போட்டி விளையாடும் போது பார்த்துருக்கேன். அப்போதைக்கு தமிழ்நாடு அணிக்காக அவர் தொடக்க வீரராக களமிறங்கினார். திடீர்னு அவருடைய பெயரை காணும். ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அஸ்வின் 5 விக்கெட் எடுத்திருக்கார், 7 விக்கெட் எடுத்திருக்காருன்னு அவருடைய பேர் வரும். அப்போதைக்கு எனக்கு குழப்பம் இருக்கும், எப்படி ஒரு தொடக்க ஆட்டக்காரர் திடீர்னு பவுலராக மாறி விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. அதன் பிறகு 2010 நாங்கள் இணைந்து விளையாண்டுருக்கோம். அவர் போல ஒரு ஜாம்பவான் வீரர் இல்லாமல் இதற்கப்புறம் நாங்கள் விளையாடுறது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவருடைய இந்த முடிவை நாங்கள் மனமார்ந்த ஏற்று அவரை மகிழ்ச்சியாக வழி அனுப்புவோன்னு ரோஹித் சர்மா அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு பேசினார். அதே போல் அஸ்வின் ஓய்வு குறித்து அவருடைய நண்பரான விராட் கோலி உருக்கமாக தனது எஸ் தளத்தில் ஓய்வுக்கு பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அஸ்வின், உங்களோட 14 வருடமாக நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வரேன். இன்று நீங்கள் ஓய்வு பெறுறதை நினைக்கும் போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. நம்ம இருவரும் இணைந்து விளையாண்ட அன்பான தருணங்கள் ஒரு பிளாஷ்பேக் போல் என் மனதில் வந்துட்டு போகுது. உங்களோட விளையாடிய போட்டிகள், இந்த 14 வருட கால பயணத்தை நான் ரசிக்கிறேன். அஸ்வின், உங்களுடைய திறமையால் இந்திய அணிக்கு பல வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிருக்கீங்க. ஸோ அதை யாராலுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்திய அணியுடைய ஜாம்பவான் பவுலராக நீங்கள் இப்போ இருக்கீங்க, எப்போதுமே இருப்பீங்க. வாழ்க்கையில் உங்கள் அடுத்த கட்ட பயணத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் மீது எப்போதும் அதிக மரியாதையும் அன்பும் உள்ளது. ஸோ என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு விராட் கோலி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அஸ்வின் பேட்டிங்கில் அதிக ரன் அடிக்க விராட் கோலியோடைய பங்களிப்பு முக்கிய காரணம். அவருடைய கேப்டன்சியில் அஸ்வின் அவர்கள் டோனி கேப்டன்சியில் விளையாடுறதுக்கு இணையாக விளையாண்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அஸ்வினுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருக்குது. ஸோ அதை எமோஷ்னலாக அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு விராட் கோலி கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அஸ்வின் ஓய்வுக்கு பிறகு ரோஹித் சர்மா விராட் கோலியோடைய இந்த ஸ்பீச் ட்விட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஸ்வின் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.